Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். இந்த அம்பேத்கர் பெயரை சொல்லிக்கிட்டு தலைவருடைய சமூகமான அந்த பறையர் சமூகத்தினுடைய அடையாளமாக தங்களை சொல்லிக்கிட்டு இல்லை வந்து செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களை செய்ய தவறிட்டார் இவர், இன்னும் இவர் அந்த பறையர் அரசியலை முன்னெடுத்திருக்கணும், அடிப்படை புரிதலற்ற அரசியல் புரிதலற்ற சிறுபிள்ளைத்தனமான பேச்சு. தொடர்ந்து இந்த மாதிரியான விதைச்சிக்கிட்டே இருக்கும்போது அவரும் ஹியூமன் பீயிங் தானே, ரொம்ப சிக்கல் இருக்காரு. அவர் எதையோ நினைச்சு எதையோ நடந்து போன மாதிரி ஆகிப்போச்சு அவருக்கு. அவர் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சர்க்கிள் செஞ்சிருக்கிறார். அவருடைய பையன் அப்படிங்கிற தகுதியை தாண்டி எதுவுமே இல்லாத ஒரு அன்புமணி ராமதாஸ். ஸ்டாலின் அவர்களை கருத்தியல் வாரிசாக பார்க்கிற நீங்கள் ஏன் விஜய் அவர்களை ஒரு கருத்தியல் வாரியா நீங்க பார்க்க மாட்டீங்க? ஸ்டாலின் நிரூபிக்கப்பட்டவர், விஜய் வந்திருக்கிறாரு, நாங்கள் வாழ்த்தி வரவேற்றோம், அவர் நாங்கள் எதுவுமே சொல்லலை. ஆனால் உங்களுக்கான காலங்கள் இருக்குது. நீங்கள் கட்சி அறிவித்த உடனே முதலமைச்சர் கவனம் இருக்கக்கூடாது. எங்கிட்ட சிக்கினால் தொலைச்சி விட்டு விடுவேன், அறுத்து விட்டு விடுவேன், முடிச்சு விட்டு விடுவேன். இந்த வார்த்தைகள், இந்த சொல்லாடல், இது வந்து ஒரு தலைவனுக்கான அழகில்லை. ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இம்மெச்சூர்டான ஒரு போராட்டம் முன்னெடுக்கிறது, அந்த போராட்டத்தை செயல்படுத்த வந்து நகைப்புக்குரிய விஷயமா பார்க்குறது வந்து அவருக்கு பழகி போன விஷயமா இருக்குது. நான் உங்கள் சங்கீத் துகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய திரு செல்லத்துரை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சமீபத்தில் மதச்சார்பின்மை காப்போம் பேரணி திருச்சியில் வந்து நடைபெற்றது. நிறைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து உங்கள் கட்சியின் சார்பில் வந்து பங்கேற்றாங்க. அதிலும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக வந்து பதிவு பண்ணுறாரு. நடிகர்கள் பின்னாடி போகாதீங்க, நடிகர்கள் பின்னாடி போகிறவங்க வந்து அம்பேத்கர் கொள்கையை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து நடிகர்கள் பின்னாடி போகவே மாட்டாங்க அப்படிங்கிறவர்கள் சொல்கிறாங்க. இதற்கு உடனடியாக தாவேகா தரப்பில் பயங்கரமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. திருமாவர்கள் மீது பயங்கரமாக விமர்சனங்களாக முன்வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் நடிகர்னா அப்போ நீங்கள் யார்? மின்சாரம், அன்பு தோழி போன்ற படங்களை நடித்தவர் தானே திருமாவர்கள், இதற்கு முன்னாடியே அவர் நடிகர் தானே அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் வந்து எழுப்புறாங்க. உங்களுடைய பதில் என்ன? இதை நீங்கள் குதர்க்கமாக பதில் சொல்லக்கூடாது. நடிகர்கள் பின்னாடி நீங்கள் வந்து பின்னாடி போய் அரசியலை தேடாதீங்க, இல்லை அரசியல் தலைமையை தேடாதீங்க, கொள்கை சார்ந்து தேடுங்க, கல அரசியலை வந்து முக்கியத்துவம் கொடுங்க, மக்களுக்கான அரசியல் யார் முன்னெடுக்கிறாங்களோ அவங்களோட தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்கிற ஒரு கருத்தியலான சொல்லப்பட்ட பதிலை, இல்லை சொல்லப்பட்ட விளக்கத்தை, ஒரு பேச்சை நீங்கள் ஒன்று நடிகர் அப்படின்னு சொல்லி உடனடியாக அதை பொருத்தி பார்க்குறதுல வந்து அது வந்து கருத்து பிள்ளையாக போயிடும். இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் எம்ஜிஆர் நடிகர், அம்மா ஜெயலலிதா அம்மையா நடிகர், கருணாநிதி அவர்களை பார்த்தீங்கன்னா திரையுலகோடு தொடர்பு உள்ள ஒரு பெரிய வசனகர்த்தா, எழுத்தாளர், அவர் அதில் பெரும்பங்கேற்றியவர். அதுக்கு முன்னால் அண்ணாதுரை எடுத்திங்கன்னா அவரும் வந்து பெரிய எழுத்தாளர், அந்த அவர் வேலைக்காரிய மாதிரி படங்கள்லாம் வந்து எழுதியிருக்கிறாரு. அப்படியே பார்த்தீங்க எல்லோரும் அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் வந்து விஜயகாந்த் சொல்லலாம். நீங்கள் எங்கள் தலைவரே வந்து 2 படத்தில் நடிச்சார் சொல்கிறீங்க. இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து இது மாதிரி குறிஞ்சி மலர், அது மாதிரி நிறைய சீரியல் நடித்தவர், நாடகங்கள் நடித்தவர், தொலைக்காட்சி சூழல் நடித்தவர், அப்படி சொல்லி அப்படி முடிச்சு போட்டு அதோ நடிகர் அல்லது திரைத்துறையில் தொடர்புள்ளவர் அப்படின்னு அந்த ஒரு புள்ளியில் மட்டும் சொல்லிட்டு அதை முடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. தலைவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அவருடைய அரசியல் பங்களிப்பு என்ன, திரைத்துறையோட பங்களிப்பு என்ன? இப்போ இன்னும் கூட அவர் நடித்து முடிக்கலை. இன்னும் இப்போ கூட அவர் வந்து ஜனநாயகன் ஒரு படம் நடிச்சுட்டு இருக்கிறார். இன்னும் வந்து முழுமையாக அந்த திரைத்துறை விலகலை. பட் அரசியலில் அவரோட பங்களிப்பு என்ன? இப்போ நிகழ்கால அரசியலில், இல்லை கடந்த கால அரசியலில், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில், ஒரு கொள்கை சார்ந்த பிரச்சனையில் மாநில அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், அவங்களுடைய செயல்பாடு அல்லது கோட்பாடு தொடர்பான அவங்களோட அறிவிப்பு செயல்பாட்டில் அதுக்கு மாற்று கருத்து என்ன இருக்குது, உடன்பட்ட கருத்து என்ன இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு என்ன முன் வச்சிருக்கிறாரு, களத்தில் எங்கே இறங்கி போராட்டிருக்காருன்னு பார்க்குறப்ப பெருவாரியான பங்களிப்பு அவருடைய திரைத்துறை தான் இருக்குது. இன்னும் நடிகராக தான் இருக்கிறாரு, இன்னும் அரசியல்வாதியாக அவர் பரிணமிக்கலை. அப்படி ஒரு முழுமையான அரசியல்வாதியாக, அரசியல்வாதினா என்ன, மக்களுக்கானவர்களாக, மக்கள் தொண்டை முன்னெடுத்து செல்கிறவங்களாக, தன்னுடைய வாழ்நாளுடைய பெரும்பகுதியை பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கிறவங்களா இருக்கிறவங்க அரசியல்வாதியாக பாருங்கள். அப்படிப்பட்ட அரசியல் தலைமையை தேடுங்க. அப்படிப்பட்ட அறிவார்ந்த சிந்தனை உள்ள, கருத்து சிந்தனை உள்ளவங்க தான் அம்பேத்கரை ஏற்றுக்குவாங்க. அம்பேத்கர் கருத்தியலை முன்னெடுத்து செல்கிறவங்க. ஏன்னா அம்பேத்கர் வந்து ஒரு சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு அமைச்சராகவோ இல்லை ஒரு பொலிட்டிஷியனாகவோ அப்படி சுருக்கிற முடியாது. பெரிய இன்டலெக்சுவல். அவருடைய கருத்தாக்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு பொருந்துமா இல்லை இந்தியாவுக்கு பொருந்துமா அப்படின்னு பார்க்க முடியாது. அவரை அகில உலக அளவுக்கும் பொருத்தமான ஒரு கருத்தியலை, ஒரு ஆழமான ஒரு சித்தாந்தத்தை விதைச்சிட்டு போனவர். அதனால தான் இத்தனை வருஷம் தாண்டி அவர் நிற்கிறார், இன்னும் வீரியமாக எழுந்து நிற்கிறாரு. இன்றைய இந்தியா வழிநடத்துறது அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டம், அவருடைய கருத்தியல் தான் வழிநடத்திட்டு இருக்கு. ஸோ பழமைவாத இந்தியாவை முறியடித்து அதை உடைச்செறிஞ்சு நவீன கால இந்தியாவை, ஜனநாயக இந்தியாவை கட்டமைத்தவர் வந்து அம்பேத்கர். அப்பேற்பட்ட ஒரு அறிவார்ந்த தலைவரை பின்தொடரக்கூடியவங்க, அவரை ஏற்றுக்கிறக்கூடியவங்க, அந்த கருத்தியல் உள்வாங்கிறவங்க வந்து
நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரியான லெவலில் நிற்க மாட்டாங்க. மக்கள் பிரச்சனைக்கு முன்னெடுத்து சொல்கிறாங்க, கருத்தியல் ஆழமுள்ள ஒரு தலைவர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த வகையில் விடுதலை சிறுத்தை கட்சி அந்த வகையில் பயணிக்குது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைமை அந்த தளத்தில் பயணிக்குது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து அப்படிப்பட்ட தலைமையை தான் ஏற்றுக்கிடுவாங்க. இந்த சின்ன சின்ன சலசலப்புகளெல்லாம், இந்த கவர்ச்சிகளுக்கெல்லாம், சினிமா கவர்ச்சிகள்லாம் இடம் தர மாட்டாங்க, அதுக்கு பின்னால் போக மாட்டாங்கங்கிற அந்த ஒரு உளவியலை, கருத்தியலை, விசிகாவோட நிலைப்பாட்டை சொன்ன விஷயத்த நீங்கள் மொட்டையா நடிகர் அப்படின்னு பேசுறது வந்து புரிதல் இல்லாததான் நான் பார்க்குறேன். நான் இல்லை, விசிகாவும் கொள்கை தலைவர்களாக வந்து பெரியார், அம்பேத்கர், காமராசர், காயிதே மில்லத் போன்ற தலைவர்கள் தான் வந்து வச்சுருக்கீங்க. அதே போல் தமிழக வெற்றி கழகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை தலைவர்களாக பெரியார் இருக்கிறாரு, அம்பேத்கர் இருக்கிறாரு, காமராஜர் எல்லாமே வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே விதமான கொள்கை மாதிரி தான். அதுதான் நான் சொல்கிறேன். நான் அறிவிச்சிருக்காங்க, வந்திருக்காங்க, செயல்பட்டுருக்காங்களா? இல்லை, நான் அதை குறை சொல்லலை. இல்லை, மாற்று சமூகமும் இன்னைக்கு வந்து அம்பேத்கரை கொண்டாடுதுன்னா அதற்கு முதன்மை காரணம் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியின் செய்தி தொடர்பாளர் இல்லாத பேச்சு, இணை கொள்கை பரப்பு செயலாளர் லயவன்மணி சொல்றாரு. புரிதல் இல்லாத பேச்சு. சின்ன பையன் தம்பி லயவன்மணி சின்ன ஆர்வ கலரில் பேசுறாரு. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். டாக்டர் ராமதாஸை பற்றி எங்கள் தலைவர் வந்து அன்னைக்கு பேசியிருக்கிறாரு. ஒரு இடைநிலை சமூகத்திலிருந்து ஒரு மாற்று அரசியல் முன்னெடுத்து வந்த ஒரு தலைவர், அவர் வந்து அம்பேத்கருக்கு அதிகமான சிலைகளை திறந்திருக்கிறாரு. அவங்க கட்சியினுடைய பயிலாப்படி கட்சியினுடைய பொதுச் செயலர் வந்து ஒரு தலித் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்பவும் வச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி முதலாக ஒரு அமைச்சராக்குறது ஒரு தலித் அமைச்சரை தான் ஆக்குவேன்னு சொல்லி 2 முறை அமைச்சராக்கியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் செயல்பட்ட இடதுசாரி சிந்தனையை முன்னெடுத்து திமுக அதிமுகவுக்கு மாற்று அரசியலாக வந்திருக்க வேண்டிய, அப்படி தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு களத்துக்குள்ளே வந்த பாமக இன்று வலதுசாரிகளோட பிடியில் மாட்டி அதோட கொள்கைகளிலிருந்து சிதைஞ்சி குடும்ப அரசியலாக சிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்குது. அதை நினச்சா எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால தான் அந்த புள்ளியிலேருந்து தான் நாங்கள் மாறுபடுறோம். ஆரம்பத்தில் நாங்களும் அவங்களை அவ்வளோ விரும்பினோம், நம்பினோம், கூட பயணித்தோம். அவங்க தன்னுடைய சித்தாந்தத்தை கொள்கையை மாறி சிதைஞ்சு போனதுனால தான் அதில் வெளிவந்தோன்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க. அவர் மாற்று சமுதாயத்தில் வந்தவர், இடைநிலை சமூகத்தில் உள்ளவர், இன்னும் பெருவாரியான சமூகத்துக்கு அடையாளமாக இருக்கிற, வன்னியர் சமூகத்துக்கு அடையாளமாக இருக்கிற டாக்டர் ராமதாஸ் வந்து அப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கும் போது இவ்வளவு காலம் பயணம் பண்ணவரே ஒரு குடும்பம், மக்கள், அமைச்சரவை, சொத்து, பத்து குடும்பம்னு வரும்போது திசை மாறும்போது, நேற்று வந்த விஜயை நீங்கள் வந்து இவரால் தான் வந்து பொது சமூகத்துக்கு அம்பேத்கர் தூக்கி பிடிக்கிறாங்கன்னு பேசுறது புரிதலற்ற பேச்சு, அர்த்தமில்லாத பேச்சு, அது அவசியம் இல்லாத பேச்சு. நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, கொள்கை தலைவர் அறிவிச்சிட்டீங்க, பயணம் பண்ணுங்கள். ஒரு எலெக்ஷனை சந்திக்கலை, நீங்கள் சந்திங்க. மக்கள் உங்களுக்கு என்ன மதிப்பீடு வைக்கிறாங்கன்றதை பார்ப்போம். களத்துக்கு வாங்க. நீங்கள் அதில் ஜெயிக்கலாம், தோக்கலாம், தவறில்லை. அடுத்த முறை எலெக்ஷனை சந்திங்க, நிர்வாகத்தை கட்டமைங்க, தொடர்ந்து போங்க, களத்தை நில்லுங்க. ஒரு ஆளுங்கட்சியாக வந்தால் உங்களுடைய எதிர்கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அது தொடர்பாக போராட்டத்துக்கு வாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தொடர்ந்து எந்த ஆட்சியில் இருந்தாலும், நம்மளோட கூட்டணி கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, நமக்கு கொள்கை முரண்பாடுள்ள கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, களத்தில் நின்றுருக்கு. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் 8 வருஷம் மாவட்டத்தில் இருந்திருக்கிறேன். நான் 8 வருஷம் மாவட்டத்தில் இருந்து 7 வருஷம் 7 மாதம் இருந்திருக்கிறேன். 117 ஆர்ப்பாட்டம் அனுமதி வாங்கி தலைவர் தலைமையில் மட்டும் நடத்திருக்கோம். நாங்கள் சென்னையில் அனுமதிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் இடம் 3, கலெக்டர் ஆஃபீஸ் 1, சேப்பாக்க விருந்தினர் மாளிகை 1, வள்ளூர் கோட்டை 1. இந்த 3 இடங்கள்லையும் அதிகமான ஆர்ப்பாட்டம் பண்ண கட்சி எந்த கட்சினா விடுதலை சிறுத்தை கட்சி. ஒரு மாநில பிரச்சனைக்காக மட்டும் போராடாது, அது மாவட்ட பிரச்சனைக்காக கூட போராடும். ஒரு முகாம் நடந்த ஒரு பிரச்சனைக்காக கூட போராடும். அதே நேரத்தில் நாட்டு அளவில், தேசிய அளவில் ஒரு சிக்கல் அப்படின்னா போராடும். மோடி தவறான கொள்கை அறிவிக்கிறோம், அடுத்த நாள் போராட்டம் அறிவிப்பார். அப்படி நீங்கள் எதிர்வினையாற்றணும், ஆதரவு தெரிவிக்கணும், களத்தில் நிற்கணும், அதை மக்கள் மதிப்பீடு செய்யணும். நீங்கள் தொடர்ந்து நிற்கணும். முதல்ல அதை நீங்கள் உறுதிப்படுத்தணும். அந்த அடிப்படையில் சொல்லும்போது அவர் வந்து செயல்பாட்டு திறனை அடிப்படையில் வச்சு கம்பேர் பண்ணுறத தவிர, நீங்கள் உடனடியாக விஜயை தூக்கிட்டு வந்து திரும்ப சொல்கிறாரான்னு நீங்கள் பேசுகிறதுலாம் வந்து அர்த்தம் இல்லை. பொதுவான சித்தாந்தத்தை பேசுகிறார் அவர். விஜயை மனசில் வச்சுட்டு பேசுகிற அவசியம் தேவை வந்து டாக்டர் திருமாவுக்கு இல்லை. யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆலோசனை சொல்கிறேன், அறிவுரை சொல்கிறேன்னு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் திரியிறாங்க. இப்போ நாதாரினா எனக்கு என்ன அர்த்தம்னு தெரியல, ஊதாரினா என்னன்னு தெரியும் அப்படின்லாம் வந்து பேசுறாரு. ஏன் ஒரு கட்சியுடைய தலைவர் ஒரு 3 முறை எம்பியாக ஜெயிச்சவர் இப்படிலாம் வந்து பேசணும் ஒரு மேடையில்? இல்லை, அது மாதிரியான வார்த்தைகள்லாம் தவிர்த்துருக்கலாமே. இல்லை, அவர் எப்பவுமே வந்து இந்த வார்த்தைகளை கவனமாக இருப்பார். யார் மனசு புண்படியான வார்த்தைகளை பேச மாட்டார். பேசினாலும் அந்த வேலையை மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் உடனே அந்த சொல்லாடலை பயன்படுத்துகிறவர் அவர். இப்போ ஒரு சமீப காலங்களில் அந்த அம்பேத்கர் பெயரை சொல்லிக்கிட்டு தங்களுடைய தலித்து அடையாளமாக தங்களை முன்னிறுத்திக்கிட்டு, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தலைவருடைய சமூகமான அந்த பறையர் சமூகத்தினுடைய அடையாளமாக தங்களை சொல்லிக்கிட்டு, தங்களை அறிவு சமூகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயரை வச்சுக்கிட்டு, இவருக்கு எதிரான மனநிலையில் யாரோ சொல்லி செய்கிறாங்களா இல்லை சொந்த புத்தி இல்லாமல் செய்கிறாங்களாங்கிறது தெரியாமல், என்ன பேசுகிறவங்கிறது தெரியாமல், அவருக்கு எதிரான கருத்தை சொல்கிறோன்ற பேரில் அவங்கள ஒரு அந்த சமூகத்தின் மேலே அக்கறை உள்ளவர்களாகவும், அந்த சமூகத்தை வந்து தவறாக வழிநடத்துகிறவரை இவர் சித்தரிக்கிற மாதிரியும், இல்லை வந்து செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களை செய்ய தவறிட்டார் இவர்,
இன்னும் இவர் அந்த பறையர் அரசியலை முன்னெடுத்திருக்கணும், பறையர்களுக்கான பிரதிநிதித்துவத்துக்காக போராடிருக்கணும், அந்த மக்களுக்கான தலைவர் தான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறது வந்து அடிப்படை புரிதலற்ற, அரசியல் புரிதலற்ற, சிறுபிள்ளைத்தனமான பேச்சு. அவங்க அந்த மாதிரியான ஆட்களை பார்த்தா எங்களுக்கு பாவமாக தான் இருக்குது. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரியான விதைச்சிட்டே இருக்கும்போது அவரும் ஹியூமன் பீயிங் தானே, தலைவர் வந்து ஒரு சாதாரணமான மனுஷன் தானே. அவரோட கோபத்துக்கும் ஒரு எல்லை இருக்கும், அவரோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கும். அந்த வகையில் ஒரு சில விஷயங்களை எங்களுக்கு சுட்டிக்காட்ட, தொண்டர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய தேவையின் அடிப்படையில் அவர் சொன்னார். இப்போ அவரை வந்து அப்படி அந்நியப்படுத்த பார்க்கறது, அது சூழ்ச்சி மனநிலை பண்ணுறது. இப்போ ஒரு இடைநிலை சமூகத்திலிருந்து ஒருத்தன் வந்து எங்களுடைய சமூகத்துக்கு இந்த சமூகம் விரோதி அப்படின்னு கட்டமைக்கிறது வந்து அது ஒரு அரசியல். அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கிகளை அவங்க ஒருமுகப்படுத்துறதுக்கு அவர் செய்கிற ஒரு அரசியல். அந்த அரசியல்லேருந்து நம்ம மாறுபட்டு நிற்கிறோம், அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணுறோம். சொந்த சமூகத்திலிருந்து இது மாதிரி பண்ணுறது வந்து முதுகில் குத்துறது கூட இல்லை, மூச்சை பிடிச்சி கழுத்து நடிக்கிறதுக்கு சமமானது. எங்கள் அண்ணன், என் உறவு, எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பா, எங்கள் சித்தப்பா இப்படி வளர்ந்து நிற்கிறாரு, ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறாரு, அம்பேத்கராக வளர்ந்து நிற்கிறாருன்னு சொல்லி போற்ற வேண்டிய, பாராட்ட வேண்டிய, அவரை கைதூக்கி விட வேண்டிய அந்த மக்களே வந்து இவருக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி, இந்த சமூகத்துக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி, இந்த அரசியல் கட்சிக்கு விசிகாவுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி இப்படி பேசுகிறது வந்து அவர் மனசை புண்படுத்தி ரொம்ப வேதனைப்படுத்தின அந்த வேதனை அடிப்படையில் வந்து அவர் அந்த இதை பேசியிருக்கிறாரு. அதை வந்து அந்த வேதனையை வந்து புரிஞ்சிக்க வேண்டியது யார் அப்படின்னா, அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிற அல்லது தன்னை தலித்துகளுடைய முன்னேற்றத்துக்காக பாடப்படக்கூடியவன் அடையாளப்படுத்திக்கிற புரிதலற்ற சிறுபிள்ளைத்தனமான சில அற்பர்கள் இருக்காங்க. அவங்க ஏன் இப்போ இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன், ஏன் நாதாரிங்கிற வார்த்தை எல்லாரும் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, சொந்த புத்தியில் அவங்க செயல்படுற மாதிரி தோணலை. யாரோ கொடுக்குற அசைன்மெண்ட்டை காசுக்காகவோ இல்லை பதவிக்காகவோ ஏதோ ஒரு சுகத்துக்காகவோ தன்னுடைய சகோதரனை தான் தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு தலைவரை வந்து இப்படி பேசுறது வந்து அறிவற்ற செயலாக பார்க்குறோம். அதனால் நான் அற்பர்கள்னு சொல்கிறேன், நான் அவர் நாதாரின்னு சொல்லியிருக்கிறாரு. வார்த்தை தான் முன்ன பின்ன வருமே தவிர முதல்ல அவங்க செயல்பாடு வந்து சிறுபிள்ளைத்தனமானது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கிடையாது, ஊழல் லஞ்சம் வந்து பெருக்கெடுத்து ஓடுகிறது என கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள். உங்களுடைய பதில் என்ன? அன்புமணி ராமதாஸ் இப்போ வந்து ரொம்ப சிக்கல் இருக்கார். அவர் எதையோ நினச்சி எதையோ நடந்து போன மாதிரி ஆகிப்போச்சு அவருக்கு. அவர் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சர்க்கிள் செஞ்சுருக்கிறார். ஒரு கட்சியினுடைய நிறுவனராக, கட்சியினுடைய தலைவராக, தன்னுடைய அப்பாவா மிகப்பெரிய ஒரு போராட்ட வடிவத்தை முன்னெடுத்து அந்த ஒரு வன்னியர் சமூகம், ஒரு இடைநிலை சமூகத்துக்கு தன்னுடைய அதோடைய அடையாளமாக வெளிக்க வந்தவர். மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தன்னுடைய அந்த அரசியலை முன்னெடுத்து சென்றவர். இன்றைக்கு வந்து பாமகங்கிற மிகப்பெரிய கட்சியை வந்து வழிநடத்தினவர், ஒரு அங்கீகாரமான கட்சியை இது பண்ணவர், மத்திய அமைச்சர்கள்லாம் பங்கெடுத்த ஒரு கட்சியை வழிநடத்தினவர். அவருடைய பையன் அப்படிங்கிற தகுதியை தாண்டி எதுவுமே இல்லாதவர் அன்புமணி ராமதாஸ். அவரை நேரடியாக வர வைக்கிறாங்க, மேலவை மூலமாக அவரை வந்து மந்திரி ஆக்குறாங்க, மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்குறாங்க, அதன் அடிப்படையில் வந்து மந்திரி ஆக்குறாங்க. அப்போ ஒரு மத்திய அமைச்சர் ஆக்குறாங்க, கேபினெட் அமைச்சர் ஆக்குறாங்க, மிகப்பெரிய ஒரு மருத்துவத்துறைக்கு ஒரு அமைச்சர் ஆக்குறாங்க. இது எங்கேருந்து வந்துச்சு? அவர் வந்து தனிப்பட்ட முறையில் தன்னுடைய செல்வாக்குனால நின்று ஜெயிச்சு வரல. அப்போ அதுக்கு சொந்தக்காரர் யார்? பாமக சொந்தம் கொண்டாடலாம். அந்த பாமகவுக்கு நிறுவனர் யார், முகம் யார்? ராமதாஸ். இவருடைய அப்பா அப்படிங்கிற ஒரு தகுதியை தவிர இவருக்கு எதுவும் கிடையாது. ஆனால் வந்ததுக்கப்புறம் இவரை வந்து தலைவராகவே முன்மொழிகிறாரு. யார்? ராமதாஸ் தான் சொல்கிறாரு, தன்னுடைய பையனை கட்சியினுடைய தலைவராக முன்மொழிகிறாரு, தலைவராக அறிவிக்கிறாரு. அதுபோக மத்திய அமைச்சராக்கியிருக்கிறாரு. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய லெவலில் பொருள் செலவில் ஒரு விளம்பர இது பண்ணி முதலமைச்சர் இவர் தான் தமிழ்நாட்டை வழிநடத்துவார் அப்படின்னு இவர் அடையாளப்படுத்தி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார். இதையெல்லாம் செய்த ராமதாஸ் அவர்கள் சமீப காலங்களில் கண்ணீர் விட்டு அழுத காட்சி நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி அந்த கட்சியினுடைய பயிலாப்படி நிறுவனருக்கு வந்து மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் முன்னெடுத்த ஒரு சில முயற்சிகள் வந்து இப்போ ஆலோசனைக்கு அப்புறம் அது தவறானது, டாக்டர் ராமதாஸோட கோபம் இந்த அளவு உக்கிரமாக இருக்கும், இவ்வளவு ஸ்டாண்டர்டாக இருக்கும், இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத உணராமல் எடுக்கப்பட்ட தவறான முடிவுங்கிறத ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிறாரு அன்புமணி ராமதாஸ். இப்போ அன்புமணி ராமதாஸ் எடுத்த முடிவு வந்து மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுகிறது, அவர் மிகப்பெரிய சர்க்கலாக பார்க்கப்படுகிறது. அந்த சமூகத்து மட்டுமல்ல, பொதுமக்கள் மத்தியிலையும் நம்மளை மாதிரி கட்சி சாராதவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அப்பாங்கிற முறையில் இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க வேண்டியில்லை அப்படின்னு. இப்போ தன்னை நிலைநாட்டிக்க வேண்டிய, தன் மீது கவனத்தை ஈர்க்க வேண்டிய, முதல்ல மக்கள்கிட்ட வந்து நம்பிக்கை பெற வேண்டிய கட்டாயமான தேவை அவருக்கு இருக்குது. அப்போ எதிர்கட்சி எதிர்மறையில் இருக்காங்க, ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிறவர் ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு கருத்தை சொன்னால் தான் கவனிப்பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவன ஈர்ப்பு விஷயமாக தான் அவர் பேசுகிறாரு தவிர, அன்புமணி பேசுவதில் எந்த புரிதலான அரசியலும் இல்லை, எந்த பக்குவமான அரசியலும் இல்லை என்கிற லெவலில் தான் மக்கள் பார்க்குறாங்க. என்னுடைய பார்வையும் அதுதான். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் குடும்ப வாரிசு கிடையாது, அவர் வந்து ஒரு கருத்தியல் வாரிசு என பேசியிருக்கிறார் திருமாவளவன் அவர்கள்.
ஏன் இதை அப்படி சொல்லணும்? கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகன் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த வகையில் அவர் வாரிசு தான். வாரிசு தான். எந்த வாரிசுன்னா உறவு வாரிசு. ஆனால் அவரோட பயணத்தை நீங்கள் பார்க்கணும். எவ்வளவு காலம், எவ்வளோ காலம் பொது வாழ்க்கையில் இருந்தவர், எங்கே ஆரம்பித்தார் அவர், அப்புறம் வந்து ஒவ்வொரு படியாக மேலே மேலே வந்து எவ்வளோ காலம் காத்திருந்தார் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். உடல்நிலை முடியாத காலகட்டத்தில் கூட பொதுவான ஒரு பேச்சு, ஏன் ஸ்டாலின் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்கலாமே, ஏன் கட்சியினுடைய தலைவராக ஸ்டாலின் ஆக்கலாமே அப்படிங்கிற பேச்சு முணுமுணுப்புகள் வந்து நம்ம காதுகளுக்கெல்லாம், ஒரு சாதாரணமான மனுஷன் காதுகளுக்கெல்லாம் வரும்போது கூட அந்த பணிவும் அந்த பொறுமையும், அந்த அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அந்த கட்சியினுடைய தலைவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, தலைவர்னு தான் பேசுவார் அவர். வீட்டில் பேசியிருக்கலாம் அப்பான்னு சொல்லி, ஆனால் பொதுவெளியில் எந்த இடத்துலையுமே அவர் வந்து பேச மாட்டார். அப்படி பக்குவமாக நடந்துக்கிட்டவர். அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய தலைவர், கிட்டத்தட்ட தோல்வியை சந்திக்காத ஒரு தலைவர். அரசியல் அறிமுகமான நாளிலிருந்து இறுதி மூச்சு வரைக்கும் அவர் அந்த எம்எல்ஏ அந்த தகுதி இழக்காத ஒரு தலைவர். யாருக்கும் அந்த ஒரு ரெக்கார்டு இல்லை, அவருக்கு அந்த ரெக்கார்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர். தமிழினத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்ட கலைஞர் கருணாநிதியுடைய மகனாக இருந்தவர். அவருடைய இழப்புங்கிறது அந்த கட்சிக்கு பெரிய மாபெரும் இழப்பு. ஒரு பெரிய ஒரு ஷேட்டரிங் நடக்கணும், ஒரு அதிர்வு நடக்கணும். ஆனால் எந்த ஒரு அதிர்வும் இல்லாமல் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரிதான் என்கிற மாதிரி அதுக்கு பின்னால் வந்த வெற்றிகள் பாருங்கள் நீங்கள். தொடர்ந்து வெற்றிகள். கட்சியில் எந்த விதமான ஒரு உட்கட்சி பூசலோ ஒரு சின்ன சலசலப்போ இல்லாமல் கட்சியை வழிநடத்துறது மட்டுமல்ல, ஆட்சியை வழிநடத்துகிற அளவுக்கு கட்சியை வலிமையாக்கி தொடர்ந்து ஜெயிச்சு, சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு, நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று, உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று மிக வலுவான ஒரு அந்த அமைப்பை கொண்டு போயிட்டு இருக்கார் இல்லையா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இது வந்து வெறுமனே நீங்கள் உறவு வாரிசாக சொல்லிட முடியாது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைஞர் கருணாநிதியோட கருத்தியல் வாரிசு. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு முந்தின தலைமுறையான அண்ணா, பெரியார் அவங்ககிட்ட தான் வாங்கின கருத்தியல் அடிப்படையில் வந்து கருத்தியல் வாரிசாக இருக்கிறாரு. கருத்தியல் வாரிசாக தன்னை நிரூபிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. அதை தான் வந்து இது வந்து மற்றவங்களுக்கு பொருந்தாது, மற்ற வாரிசுகளாக அடையாளப்படுத்தப்படுறவங்களுக்கு இது பொருந்தாது. கருணாநிதி அவர்களுக்கு ஒரு பையன் கிடையாது. அழகிரியும் அவருக்கு பையன்தான், மு.க. தமிழரசும் அவருக்கு பையன்தான், மு.க. முத்தும் அவருக்கு பையன்தான், அவங்க செல்வியும் அவங்களுக்கு பொண்ணு தான், கனிமொழியும் அவங்களுக்கு பொண்ணு தான். இவ்வளோ பேர் இவ்வளோ வாரிசுகள் இருந்தாலும் ஒரு வாரிசு தான் வந்து எந்த இடத்துக்கு வராங்க, முதலமைச்சருங்கிற இடத்துக்கு, திமுகவோட தலைவருங்க இடத்துக்கு வராங்க. அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, கட்சியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து தான் தலைவர் சொல்கிறாரே தவிர, முதலமைச்சர் அவர்களை புகழ்ந்து பேசணுங்கிறதுக்கோ ஒரு வெறும் வார்த்தையாக சொல்லணுங்கிற அளவுக்கோ எப்பவுமே தலைவர் பேச மாட்டார். எந்த கருத்தியல் பேசினாலும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு, இன்னும் 50 வருஷம் கழிச்சும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கருத்தாக தான் அவர் பேசுவார். ஏன்னா தலைவர் டாக்டர் திருமாவர்கள், எங்கள் அண்ணன் திருமாவர்கள் வந்து எப்பவுமே அனுபவம் சார்ந்தவர், மிகப்பெரிய படிப்பாளி, பட்டம் பெற்றவர், அறிவாளி, எழுத்தாளர், பேச்சாளர். அதையெல்லாம் தாண்டி அவர்கிட்ட இருக்கிறது அனுபவம், களத்தில் நிற்கிற அனுபவம். எங்கள் தொண்டர்களை பார்க்குறவங்க. எங்கள் தலைவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்களுக்கும் இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சருக்குள்ள வித்தியாசம் நீங்கள் லேசாக புரிஞ்சுக்கணும். ஸ்டாலின் அவர்களே கருத்தியல் வாரிசாக பார்க்குற நீங்கள் ஏன் விஜய் அவர்களை ஒரு கருத்தியல் வாரியாக நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஸ்டாலின் ப்ரூஃப்டு, நிரூபிக்கப்பட்டவர். விஜய் வந்திருக்கிறாரு, நாங்கள் வாழ்த்தி வரவேற்றோம், அவரை நாங்கள் எதுவுமே சொல்லலை, தனிமனித விமர்சனம் பண்ணவே இல்லை. ஆனால் உங்களுக்கான காலங்கள் இருக்குது. நீங்கள் கட்சி அறிவித்த உடனே முதலமைச்சர் கனவு இருக்கக்கூடாது. அது நேரடியாக நீங்கள் வந்து வீட்டில் இருந்து காரில் ஏறி நேரடியாக அங்கே சேர் தான் உட்காரன்ற எண்ணத்தில் போகக்கூடாது. இடையில் நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய செயல் திட்டம் இருக்குது, மக்கள் அனுமதிக்கணும், மக்கள்கிட்ட போகணும். இதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். நீங்கள் கம்பேர் பண்ணுறது தப்பு. மு.க. ஸ்டாலின் அவர்களோட போய் விஜயை கம்பேர் பண்ணுறது எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமானது. அது எப்படி நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலை. அதனால் அது இப்போ கருத்தியல் தலைவர்னு உதயநிதி ஸ்டாலினை சொன்னால் தான் நீங்கள் கேட்கணும்னு நாள் இருக்குது, அதுக்கும் நாள் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கருத்தியல் தலைவராக இருக்கலாம், மகன்தான், கருணாநிதி அவர்களோட பேரன்தான், ஸ்டாலின் அவர்களோட மகன்தான், வாரிசு தான். ஆனால் அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய, நிலைநாட்ட வேண்டிய காலங்கள் ரொம்ப தூரம் இருக்குது, பயணம் பண்ண வேண்டிய காலங்கள் ரொம்ப தூரம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இன்னொரு 15 வருஷம் 20 வருஷம் தாக்கு பிடிச்சி நிற்கிறாரு. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, கட்சி ஏற்றுக்கிச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை. இதை தாண்டின ஒரு சாதனையை படைக்கிறாரு. தாய் 8 அடி பஞ்சா, குட்டி 16 அடி பாயங்கிற மாதிரி ஒரு வராரு. ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஜனநாயக அடிப்படையில் மக்களை சந்தித்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்படி வரும்போது அது இதே வார்த்தை அவருக்கும் பயன்படலாம். தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு பயன்பட்ட வார்த்தை அவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பயன்படலாம். இப்போ பொருந்தாது. அப்படி பொருந்தாதுன்னு நான் சொல்லும்போது, நீங்கள் உதயநிதிக்கே பொருந்தாதுன்னு நான் சொல்லும்போது, நீங்கள் விஜயை கொண்டு வந்து சேர்க்கறது வந்து சம்மந்தம் இல்லாத விஷயம். ஏன்னா உதயநிதியாவது மக்களை சந்திச்சிட்டாரு, விஜய் இன்னும் சந்திக்கலை, வரட்டும் பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தலைமையில் வந்து கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து
திருச்செந்தூர் பகுதியில் குலசேகரப்பட்டினத்தில் வந்து கல் இறக்கும் போராட்டத்தையும் வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. அங்கே குறிப்பிட்டு பேசும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கல் கடைகள் இருக்கும், நாங்கள் வந்து மதுக்கடைகளை மூடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிடுறாங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ? இல்லை, முதல்ல இந்த சிக்கினால் என்கிட்ட சிக்கினால் தொலைச்சி விட்டு விடுவேன், அறுத்து விட்டு விடுவேன், முடிச்சு விட்டு விடுவேன், இந்த வார்த்தைகள், இந்த சொல்லாடல், இது வந்து ஒரு தலைவனுக்கான அழகு இல்லை. நீங்கள் எது சிக்கனா முடிச்சு விட்ருவன்றீங்க? தமிழ்நாடு மக்கள் உங்கள்கிட்ட சிக்கனா முடிச்சு விட்ருவீங்களா? யாரை முடிச்சு விட்ருவீங்க? இல்லை, அதிகாரம் கிடைச்சா நான் வந்து அதுவே செஞ்சு முடிப்பேன், எதை முடிச்சு மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு தானே அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களை விட நீங்கள் ஓட்டு போடாதவங்களை கனிவோட பார்க்கணும். அதுதான் தலைவனுக்கான அழகு. கட்சியோட தலைவனுக்கு பாரபட்சம் இருக்கலாம், முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் பாரபட்சம் இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, மதம் மனிதனுக்கானது, மதம் அரசுக்கானது இல்லை. ஏன் பாரபட்சம் இருக்கக்கூடாது? எல்லா மதமும் நம் மதம் சம்மதம்ன்ற மாதிரி இருக்கணும். யார் ஆட்சியாளர் இருக்கணும், எல்லா சாதியும் ஒரே சாதி, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு பார்க்கணும். யார் ஆட்சியாளர் இருக்கணும். அது மாதிரி தான் பேசணுமே தவிர நீங்கள் பேசுகிறது வந்து அர்த்தம் இல்லாத பிதற்றலான பேச்சு, புரிதல் இல்லாத பேச்சு. அப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. சீமான் பேசுகிற மாதிரியான பேச்சை ஜனநாயக ரீதியாக பார்க்குறப்ப தமிழ்நாடு கல்வி இயக்கம், இன்னும் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், இன்னும் பல விவசாயிகள் நான் இப்போ கல் மேட்டருக்கு வந்து தொடர்ந்து கல்வி இறக்க அனுமதி வேண்டும். கேரளாவில் அனுமதி இருக்கு, புதுச்சேரியில் அனுமதி இருக்கு, மற்ற இந்தியாவில் இருக்கும் மற்ற மாநிலங்கள் அனுமதி இருக்கு, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் தடை செய்யப்பட்டிருக்கு? இது வந்து மிகப்பெரிய ஒரு வணிக நோக்கு வந்து காரணமாக தான் வந்து கல்லை தடை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து அவங்க குற்றச்சாட்டம். இல்லைங்க, இதில் வந்து கல் மேட்டருக்கு வந்துடலாம். இப்போ கல்லை வந்து இவர் வந்து ஆதரிக்கிறேன்னு சொல்கிறது வந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இயற்கையாக வர்றது, பனையிலேருந்து வர்றது, இன்னும் சொல்ல பனையினுடைய பால், அது விவசாயம் சார்ந்த விஷயம், அதை நம்ம ஆதரிக்கணும், அது போதைப் பொருள் இல்லைன்ற மாதிரி சொல்ல வராரா? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, கல்லுங்கிறது வந்து எப்படி இறக்குறதுன்னு நான் சொல்கிறேன். அவர் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாரு. பனை மரத்தில் உள்ள அந்த கதிர் இருக்கு இல்லையா, அந்த பனை கதிர், அளவங்கதிர்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு குருத்துலேருந்து வந்து ஒரு 6-7 இது வரும். அதை சேர்ந்து டைட்டாக கட்டி அதை நுனி பகுதியை நம்ம அறுத்து பாலசீவர் அறுவலை வச்சு ஷார்ப்பாக அறுத்து வச்சோம்னா அதில் சொட்டு தண்ணீர் மாதிரி ஒன்று சுரக்கும். அதுதான் வந்து மண் கலையத்தில் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. முதல் நாள் போய் கட்டி வச்சுருப்பாங்க, அடுத்த நாள் போய் அதை பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப அந்த சுட்டாக சேர்ந்தது வந்து அந்த கலையத்தில் வந்து நுர பொங்க இருக்கும். அது அப்படியே இறக்கி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த பனைமரத்துக்கு கீழே நின்று குடிச்சு பார்த்தீங்கன்னா, அது எதுவும் கலக்காமல் குடிச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரிஜினல் கல். அந்த பானையில் எதுவுமே படாமல் இருந்திருந்தா, அந்த கலையத்தில், மண் கலையத்தில் உள்பக்கமாக சுண்ணாம்பு வந்து பூசியிருந்தா, அதில் படுற அந்த தண்ணீர் வந்து இனிப்பு சுவையாயிரும், பதநீர் ஆயிரும். அந்த பதநீருக்கு இந்த கல்லுக்கு என்ன வித்தியாசம்னா, பதநீர் போதை தராது, யார் வேணால் குடிக்கலாம், ஆண்கள் பெண்கள் யார் வேணால் குடிக்கலாம், சுவையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். கல்லில் வந்து அந்த இனிப்பு இருக்காது, புளிப்பு இருக்கும். இன்னும் நேரமாக அதிகமாக புளிக்கும். முதல் நாள் கல் அடுத்த நாள் வச்சுருந்தா அது வந்து அதிகமான போதை தரும். இப்போ நம்ம பேச வேண்டிய விஷயம், ஒரு ஆட்சி நடத்த ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக பேச வேண்டிய விஷயம், போதையை நீ ஆதரிக்கிறியா எதிர்க்கிறியா, அவ்வளோதான் மேட்டர். கல் வந்து போதை கிடையாது, அது எங்களோட உரிமை அப்படின்னு சார். கல்லுக்காக மரத்தை வெட்டி கல் போராட்டம் அறிவிச்சவங்கலாம் பைத்தியக்காரங்களா? இப்போ பெரியார் பைத்தியக்காரு, காமராஜர் பைத்தியக்காரு, கல்லுண்ணாமன்னு சொல்லி எழுதின திருவள்ளுவர் பைத்தியக்காரு, இவர் மட்டும் புத்திசாலியா? நீங்கள் கல்லுன்னு பேசாதீங்க சார். பேச வேண்டிய விஷயம் போதை சார். நான் பதநீர்னு சொன்னேன்ல, பதநீரை நம்ம ஆதரிக்கிறோமா இல்லையா? வீதியாக விற்கிறதா இல்லையா? அரசாங்கம் தடை பண்ணுதா? இல்லை. இன்னும் அரசு சார்ந்த துறைகளில் வந்து பாக்கெட் போட்டு விற்கிறாங்கல்ல, அது ஒரிஜினல் நம்ம வாங்கி குடிக்கிறோம்ல. நிறைய இடங்கள் எல்லாமே நீங்களும் குடிச்சிட்டு நானும் குடிக்கிறோம்ல. அதுதான் நீ சொல்லலாம், எதை பனையினுடைய பால் அது இயற்கை விவசாயம்னு சொல்லி அதை காய்ச்சிருவாங்க. அந்த பதநீர் பணம் வெள்ளம், பணக்கட்டுன்னு பல மூலப்பொருட்களை வந்து அதை நான் சொல்லிடுறேங்க. கல் ஒரு கழுதையும் தயாரிக்க முடியாது. அவர் மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிறாரு. நான் சொல்கிறேங்க, எனக்கு தெரியுங்க, நான் பனைமரத்திலே வச்சிருக்கிறவங்க, அதிலே பிறந்தவங்க நான். அவர் சொல்கிறார்ல, ஒரு அடையாளத்தின் அடிப்படையில் போய் நிற்கிறார். அவர் ஒரு அடையாளத்தின் அடிப்படையில் தாங்க அந்த பனை ஏறுறாரு அவர். அந்த அடிப்படையில் தான் பின்னாடி நிற்கிறவங்கலாம் எங்கள் அண்ணன் தம்பிங்க தான் நிற்கிறாங்க. அந்த அடையாளத்தோடு நான் பேசுகிறேன் உங்களுக்கு. அந்த பதநீரை காய்ச்சினீங்கன்னா அது கூழ் மாதிரி வரும், பனங்கூழ் மாதிரி வரும். அதை நீங்கள் ஒரு கொட்டாங்கச்சியில் சிரட்டன்னு சொல்லுவாங்களே, அதில் ஊற்றி வச்சிங்கன்னா அது வந்து கருப்பட்டி, அதான் பனங்கருப்பட்டி. புரியுதா உங்களுக்கு? கல்லை நீங்கள் காய்ச்சினீங்கன்னா ஒரு கலந்தே வராது, நாதம் தான் வரும், குப்பையில் தான் வரணும், குடிக்கணும், இல்லை துரு குப்பையில் தான் ஊற்றணும். பனங்கல்ல ஒரு காய்ச்சி கருப்பட்டி காய்ச்சிடுவாரா? கற்கண்டு வந்துடுமா? அதில் பனங்கற்கண்டு வந்துடுமா? அதெல்லாம் ஒன்றும் வராது. அது போதைக்கு மட்டும்தானே பயன்படும். அப்போ நீங்கள் இயற்கை சார்ந்த விவசாயம் முன்னே இப்போ நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. பதநீர் காய்ச்சறவங்களை யாராவது பிடிக்கிறாங்களா? யாராவது அரெஸ்ட் பண்ணுறாங்களா? பதநீர்லேருந்து கருப்பட்டி செய்கிறவங்களை யாராவது இடைஞ்சல் பண்ணுறாங்களா? அப்போது போதைக்கு எதிராக தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? மதுவை ஒளி, மதுக்கடைகளை மூடு. நீ கல்லை இறக்க விடலை, இதை வந்து நீ கல்லை வந்து போதைன்னு தானே சொல்கிற, நீ ஒத்துக்கிறேன், நீ டாஸ்மாகை மூடு அப்படின்னு போராட்டம் பண்ணு. அதுக்கு வா, மக்களை திரட்டு, அது சரி.
நாங்கள் அப்படி செஞ்சோம், அதுக்கு ஒரு மாநாடு நடத்தினோம். ஆனால் இயற்கையில் அதை செய்ய முடியாது, குறைஞ்சு பண்ணுறாங்க. எங்களுக்கு இப்பவும் உடன்பாடு இல்லைங்க. இல்ல எங்களுக்கு அந்த மாநாடு நடத்தி முடிச்ச ரிசல்ட் என்னவா இருந்தது? அதை தான் சொல்கிறேன், எங்களுக்கு இப்பவும் உடன்பாடு இல்லைங்க. பூரண மருத்துவர்களுக்கு தாங்க விசிகாவோட கொள்கை நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, கள்ளும் போதை தான் அப்படின்னா அது வேண்டாம். அது பனையிலிருந்து வருதுங்கிறதுக்காகவோ, அது ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து தொழில் சார்ந்தது இயங்குகின்றதுக்காகவோ அவங்களுக்கு ஆதரவாக பேச முடியாது. போதை தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் வேண்டாம். சாராயமும் வேண்டாம், கல் வேண்டாம், டாஸ்மாக் மது வேண்டாம், வெளிநாட்டு மது வேண்டாம். அது கல் உண்ணாமை அப்படிங்கிறது மது உண்ணாமைங்கிறது போதை ஏற்காமைங்கிற மாதிரி வரும். அப்படி நீங்கள் பார்க்கணும். அந்த அடிப்படையில் நாங்கள் போதைக்கு எதிராக நாங்கள் பேசுகிறோம். நீங்களும் அப்படி பேசுங்க, வாங்க சேர்ந்து பேசுவோம். அந்த அடிப்படையில் நாங்கள் கூப்பிட்டோம். மதுவெளி மாநாடுக்கு எல்லாரும் வாங்கன்னு நாங்கள் கூப்பிட்டோம். அதை அப்படி சொல்லும்போது ஒன்று அதிமுக கூட கூப்பிட்டீங்களா, ஒன்று கூட்டணி வைக்க போகிறீங்களா, அன்றைக்கி ஒரு பேச்சு நடந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் கூப்பிட்டது எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டது இவரையும் சேர்த்து தான், உங்களையும் சேர்த்து தான், மக்களை சேர்த்து தான். வாங்க மதுவுக்கு யாராக போராடுவோம்னு சொல்லி. நாம தானே குடிக்கிறோம், நாம தான் நாசமாக போகிறோம். நம்ம வீட்டில் உள்ள பொண்ணுகளை தான் தலையாக இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் உள்ள ஆம்பளைங்க தானே இல்லற வாழ்க்கைக்கு தயாராக இல்லாமல் குடும்பத்துக்கு சிக்கல் வருது. நம்ம வீட்டில் உள்ள ஆம்பளை பையன் தானே 30 வயசுல 35 வயசு செத்து போயிடுறான். நம்ம வீட்டில் உள்ள பையன் தானே போதையில் போய் தகராறு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு நிற்கிறான், அடித்தில் போகிறான். ஒரு அன்றைக்கு ஒரு செய்தி பார்க்குறேன், 80 வயசு ஒரு மூதாட்டியை கூட்டு பாலியல் பண்ணானா கடலூர் மாவட்டத்தில். இது என்ன காரணமாக இருக்கும்? போதை தான் சீரழிஞ்சு கிடக்குது. நீங்கள் கல்லுன்னு பார்க்காதீங்க, டாஸ்மாக் கடைன்னு பார்க்காதீங்க, சாராயன்னு பார்க்காதீங்க. இப்போ எதுக்காக கள்ளச்சாராயம் வருது? குறைஞ்ச விலையில் கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த போய் காய்ச்சிறான். இப்போ கல்லுங்க ஈஸியாக கிடைக்குது, குறைஞ்ச விலை கிடைக்குதுன்னு சொல்லி அங்கே போனான்னா அதை போதைக்காக ஏதாவது ஒன்று சேர்க்குற ஒரு கலப்படத்தில் ஒரு தப்பு நடந்து ஒரு 10 பேர் சாகுறான்னா அன்றைக்கி என்ன பண்ணுவோம், என்ன சொல்லுவோம்? இந்த அரசாங்கத்தானே சொல்லுவோம். அதன் அடிப்படையில் அவங்க இது பண்ணுது. நீங்கள் என்ன சொல்லணும்? இப்போ இப்படி பேசுவோம். அதை நீங்கள் அந்த கல் கடையை, இந்த சாராய கடைக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு ஆள் போடுறீங்க. அது மாதிரி பணம் ஏறுறதுக்கு ஆள் போடுங்க, கல் இறக்குறதுக்கு ஆள் போடுங்க, கல்லில் கலப்படம் பண்ணாமல் இருக்கிறது செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் போடுங்க, அதுக்கு தனியாக ஒரு கடையை தரங்க அப்படின்னு பேசுனா கல்லுக்கு ஆதரவு. அதுதான் ஆதரவு. நீங்கள் அப்படி செய்ய ஆரம்பித்தா மதுவுக்கு ஆதரவு, நீங்கள் அப்படி செய்ய ஆரம்பித்தா போதைக்கு ஆதரவு. அப்படி தானே இவர் அங்கே தானே கொண்டு போகிறாரு. அந்த புரிதலிருந்து நீங்கள் பார்க்கணும். இவர் வந்து ஒரு சமூகத்தினுடைய ஆதரவை பெறுவதற்கோ அல்ல ஒரு 4 பேர் நம்ம கவன ஈர்ப்பு பண்ணுறதுக்கோ ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இம்மெச்சூர்டான ஒரு போராட்டம் முன்னெடுக்கிறது, அந்த போராட்டத்தை செயல்வடிவத்தை வந்து நகைப்புக்குரிய விஷயமா பார்க்குறது வந்து அவருக்கு பழகி போன விஷயமா இருக்குது. அவர் பேசுகிற விதம் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜனநாயக ரீதியாக எதை செய்ய முடியுமோ, யாருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதுக்கு கட்டுப்பட்டு தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு முதலமைச்சர் அப்படின்னா அது எப்படி இயங்கணும், ஒன்றிய அரசில் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, ஒரு மத்திய அமைச்சர்னா என்ன அதிகாரம் இருக்குது, ஒரு பிரதமருக்குன்னு என்ன அதிகாரம் இருக்குங்கிறதெல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே நின்று தான் நம்ம பேச முடியும். எதிர்கட்சியாக இருக்கும்போது வேகமாக பேசுகிறவங்க ஆளுங்கட்சியாக இருந்தவங்க தயங்கி யோசனை பண்ணி செய்ய முடியும். அப்படி எடுத்தவங்க வந்து செய்ய முடியாது. அதுதான் சொல்லுவாங்க, வெறும் கரண்டி எப்படி வேணாலும் ஆட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எண்ணெய் வச்சுருக்க கரண்டி ஆட்டுறவன் யோசிச்சு தான் ஆட்டணும், எண்ணெய் கொட்டிடக்கூடாது. அது அந்த புரிதலும் அந்த பக்குவமும் ஒரு தலைமை பண்பு உள்ளவனுக்கு வரணும். அண்ணன் சீமான் வந்து இன்னும் கொஞ்சம் பொறுப்போடும், கொஞ்சம் புரிதலோடும், கொஞ்சம் பக்குவமாகவும் செயல்படணும். எடுத்தங்க ஒத்துன்னு அந்த பேசுகிற விதங்களெல்லாம் குறைக்கணும். தடாலடியாக பேசுகிறங்கிற இதில் வந்து அவர் பேசக்கூடாது. இப்போ அண்ணாமலை அப்படி தான் பேசிகிட்டு இருந்தார். இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அண்ணன் சீமான் அவர் பேசிகிட்டு இருக்கிறார். இவரும் தன்னுடைய செயல்வடிவத்தை மாற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார். நன்றி.